வணக்கம் மக்கள்ஸ். டுடே வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோவில் நம்ம டே 30 வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நான் அந்த வீடியோவில் வந்து அந்த வீடியோ என்னன்னா, அனகிராம் எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தாங்கன்னா 2 ஸ்ட்ரிங் கொடுப்பாங்க. 2 ஸ்ட்ரிங் வந்து அனகிராமா இல்லையான்னு கண்டுபிடிச்சு சொல்கிற ப்ரோக்ராமு. அந்த ப்ரோக்ராமோட லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அனகிராமா வந்து இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இன்கேஸ் அனகிராமா இல்லைன்னா அதை அனகிராமா மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு க்ளூ கொடுத்துருப்பேன். அதுக்கு வந்து அந்த நண்பர் வந்து அவர் ப்ரோக்ராம் கோட் பண்ணி வந்து அந்த வீடியோவோட கீழே வந்து கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த கோடை வந்து அவர் கரெக்டாக பண்ணியிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளமை எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கான ஐடியா. ஸோ டே 31. ஸோ ஹவு many letter remove to make a ஸ்ட்ரிங் அனகிராம். ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி வந்து அனகிராமாக மாற்றுறது, ஒரு அனகிராம் இல்லாத ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி வந்து எத்தனை லெட்டர் ரிமூவ் பண்ணிட்டு அனகிராமாக மாற்றுறது தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அவர் பண்ண கோடு வந்து அழகு சக்தி பிசிஏன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து கோட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கோடு வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து 30 டேஸோட கீழே போய் கமெண்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கான கோடு உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஸ்கை ஃப்ளைன்னு கொடுத்தேன்னா, ஸோ இதில் வந்து ரெண்டுமே வந்து அனகிராம் கிடையாது. இப்போ அனகிராமாக மாற்றணும்னா என்ன பண்ணோம்னா, ஸோ வை மட்டும் தான் அதில் சேம் லெட்டர். ஸோ அனகிராம்னா என்னன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கோடைய லென்த்துமே ஒரே மாதிரி இருக்கணும். தென் வந்து அதோடைய இதில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா கேரக்டர் எத்தனை கவுண்ட் இருக்குதோ அதே தான் செகண்ட் கேரக்டர்லையும் இருக்கணும். ஸோ ஆனால் அலைன்மெண்ட் மட்டும் எங்கே வேணால் மாறிக்கலாம். பட் அதில் இருக்கிற கேரக்டர் எல்லாமே இந்த ஸ்ட்ரிங்லேயுமே இருக்கணும், அந்த ஸ்ட்ரிங்லையுமே இருக்கணும். ஸோ இன்னைக்கு நான் ப்ரோக்ராம் கோட் பண்ண போகலாம். ஸோ என்ன அப்படின்னா அது இல்லைனா அதை மாற்றத்துக்கு எத்தனை ஸ்ட்ரிங் வந்து ரிமூவ் பண்ணணுன்றது தான். ஸோ இங்கே வந்து SKFL. ஸோ 4 ஸ்ட்ரிங்கை ரிமூவ் பண்ணிட்டுனா நம்ம வைன்ற அனகிராம் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ கோட் பண்ண போகலாம். ஸோ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறோன்னா மேக் அனகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அனகிராமை நம்ம உருவாக்க போகிறோம். ஸோ மேக் அனகிராம் சொல்லிட்டு அது 2 விஷயம் பாஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2 சொல்லிட்டு 2 ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன். 2 ஸ்ட்ரிங்கையும் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ J ஈக்குவல் டு இந்த ஜாயின் பண்ணிக்கிறேன். S1 + S2ன்னு சொல்லிட்டு 2 ஸ்ட்ரிங்கையுமே ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஓவராலாக இந்த 2 ஸ்ட்ரிங்கோட ஓவராலாக எல்லா ஸ்ட்ரிங்குமே கிடச்சிரும். நான் என்ன பண்ணேன், தென் வந்து இந்த ரெண்டுத்தையும் சேர்ந்த வச்ச ஒரு ஜாயின் பண்ணோம்ல, ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா சேர்த்த ஸ்ட்ரிங்கில் இருந்து என்ன பண்ணோம்னா யூனிக்கான கேரக்டர் எடுக்கிறோம். ஸோ அது யூனிக்கான கேரக்டர் பண்ணுறது நம்ம செட் பண்ணுவோம். ஸோ UI நான் யூனிக் பதிலாக UN கொடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவல் டு செட் ஆஃப் J. ஸோ அந்த J வந்து செட்டாக மாற்றுறோம். ஜேவை செட்டாக மாற்றதுக்கு அப்புறமா என்ன நம்மளுக்கு யூனிக் கேரக்டர் தான் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொன்றோட கவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் I in UN. ஸோ UN சொல்லிட்டு யூனில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கணும். ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து அந்த கேரக்டரோட கவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்லேயும் 2வது ஸ்ட்ரிங்லேயும் எத்தனை கவுண்ட் இருக்குன்னு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து 3 கிரைட்டீரியா இருக்கும். ஒன்று வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கலாம். ஸோ இப்போ நான் வைன்னு எடுத்தேன்னு வச்சேன், வையோட கவுண்ட் 0வா இருக்கும், சரி 1ஆ இருக்கும், இதுலேயும் 1ஆ இருக்கும். ஸோ ரெண்டுலேயும் 1ஆ இருந்துச்சுன்னா ஒன்று ஈக்குவல்ட்டாக இருக்கணும், ஒன்று வந்து கிரேட்டர் தான் இருக்கணும், இல்லை லெஸ் தானாக இருக்கணும். ஸோ இந்த 3 கிரைட்டீரியா தான். 3 கிரைட்டீரியா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே வந்து ஈக்குவல் டு தான் பண்ணணும். ஏன்னா வந்து லெஸ் தானா ஈக்குவல் டு பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவல் டு வந்து லெஸ் தானா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அது ட்ரூவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு வந்து பண்ணுறேன் எப்பவுமே ஒரு ப்ரோக்ராமில். ஸோ இஃப் வந்து எதோட கவுண்ட் கண்டுபிடிக்கணும், I வந்து அதில் எத்தனை தடவை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ S1 டாட் கவுண்ட் I. ஸோ அதோட கவுண்ட்டு அந்த லிஸ்ட்டுக்குள்ளே, ஸோ அரேன்றது மியூட்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மியூட்டபுளாக இருக்கிற அரேக்குள்ளே அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம அரேவை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அரேயில் வந்து கவுண்ட் கண்டுபிடிக்கிறேன். I வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் S இருக்குன்னா S வந்து ஸ்ட்ரிங் 1ல் வந்து எத்தனை லெட்டரை வந்து அக்கராக இருக்குது, எத்தனை முறை வந்து அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் கண்டுபிடிக்கும். ஸோ அதில் வந்து ஒரு டைம் தான் இருக்கும். ஆனால் வந்து நமக்கு வந்து S2ல் வந்து எத்தனை தடவை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ S2ல் வந்து 0 டைம் இருக்கும். ஸோ அப்போ நாட் ஈக்குவல்ட்டாக போய்டும். ஸோ அப்போ எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா ரிசல்ட்டுன்ற ஒரு வேரியபிளில் 0ன்னு வச்சுக்கிறேன். ஸோ எத்தனை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ என்ன பண்ணுறேன்னா இன்கேஸ் ரெண்டுமே ஒன்றா இருந்த பட்சத்தில் என்ன பண்ணணும்னா இப்போ வந்து ரெண்டுமே ஒன்றா இருக்குன்னா எதுவுமே பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட்டு அடுத்ததுக்கு மூவ் ஆகிடும். ஸோ அங்கே வந்து கண்டினியூ. ஸோ அங்கே வந்து கண்டினியூ யூஸ் பண்ணி அடுத்ததுக்கு மூவ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ எல்இஃப்ல என்ன பண்ணுறேன்னா ஒன்று வந்து S1 டாட். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஒன் கேஸ் வந்து S1 வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னா அப்போது S1 - S2. ஸோ அப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சி அதில் வந்து ரெஸ் கூட வந்து நம்ம ப்ளஸ் பண்ணோம். S + ஈக்குவல் டு ஸோ என்ன பண்ணுறேன்னா S1
டாட் கவுண்ட். ஸோ இது அப்படியே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டாட் மைனஸ் வச்சுக்கிறேன். ஸோ S1 தான் பேஸாக இருக்கிறதுனால அதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இதில் வந்து நம்மளுக்கு டூப்ளிகேட்ஸ் வேல்யூ நிறைய வேல்யூ கிடையாது. இன்கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ லெட்டர்ன்ற ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுங்களேன், லெட்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரியே சிமிலராக இருக்குன்னு வச்சுங்களேன். இங்கே டீன்றது 2 டைம் அக்கறை இருக்கும். பட் இதில் வந்து ஒரு டைம் இப்போ ஸ்ட்ரிங்கும் லெட்டரும் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்ட்ரிங்கு லெட்டரும் எடுத்திங்கன்னா ஸோ டீன்றது ஒரு டைம் தான் அக்கறை இருக்குது. பட் இதில் வந்து 2 டைம் அக்கறை இருக்குது. ஸோ இப்போ யூனிக்கான வேல்யூ பார்த்தா அந்த T இருக்குது, இங்கே T இருக்குது. பட் 1 வந்து அதிகமாக இருக்குது. அப்போனா இங்கே என்ன பண்ணால் இங்கே 2 இங்கே வரும், இங்கே 1 வரும். ஸோ 2 - 1 வந்து 1 வந்து ரிமூவ் ஒரு வேல்யூ வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஸோ என்னன்னா இதில் வந்து எதெல்லாம் ரிமூவ் பண்ணணுமோ கவுண்ட் பிடிச்சி அதில் வந்து எஸ்ன்ற வேரியபிளை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டே வருவோம். சரிங்களா? அதே மாதிரியே வந்து எல்இஃப்ல இதே தான். ஸோ இதே தான் பட் பண்ண போகிறோம். பட் இது இப்போ வந்து நம்ம கிரேட்டர் தென் பண்ணோமா, அடுத்தது நம்ம ஸ்மால் தென் பண்ணோம், ஸ்மாலர் பண்ணுறோம். ஓகே, ஸ்மாலர் பண்ணிட்டு இதே மாதிரி S கூட ப்ளஸ் பண்ணோம். பட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து S2 வரணும். ஸோ தென் வந்து S1 வரணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு மைனஸ் வேல்யூவில் போகாது. தென் இது முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஸோ ரிட்டர்ன் ரெஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணால் நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஸோ S1 = ஒரு இன்புட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ST = இன்புட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்தையும் வந்து ஒரு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள சென்ட் பண்ண போகிறோம். ஸோ மேக் அனகிராம்ஸ்குள்ளே S1 S2 ரெண்டுத்தையும் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ சென்ட் பண்ணால் எப்படி ஆன்சர் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரன் பண்ணலாம். ரன் பண்ண உடனே 2 வேல்யூ கேட்குது. ஸோ ஸ்கை ஃப்ளைன்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு வந்து ஸோ 4 லெட்டர் நம்ம ரிமூவ் பண்ணோன்னா வந்து நமக்கு வந்து இதுவாகும். ஸோ 4 லெட்டர் ரிமூவ் பண்ணால் நம்ம வந்து அனக்கிரமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லுது. என்ன இருக்குன்னா SKFL அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம லெட்டர்ஸ் இங்கே பார்த்தோம்னா சாதம் பண்ணி பார்க்கலாம். ஸோ ETTR லெட்டர் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இந்த லெட்டருமே ஆக்சுவலாக ஒன்றால் நினைக்கிறேன், Rம் Tயும் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 8 கேரக்டர் ரிமூவ் பண்ணணும். ஸோ என்னென்ன கேரக்டர்னா 1 2 3 4 5 5 6 7 ஸோ 8. ஸோ 8 கேரக்டர் ரிமூவ் பண்ணோம். 8 கேரக்டர் ரிமூவ் பண்ணால் தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங்காக இது வந்து அனகிரமாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரியே தான். சரி, இது எந்த இதுலேருந்து ப்ரோக்ராம் எனக்கு நான் பார்த்தேன்னா, ஸோ நான் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். நான் இந்த இடத்துல தான் எடுத்தேன் அப்படின்லாம் சொல்லலை. ஆல்ரெடி நான் யோசிச்சிருக்கேன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். பட் அது எங்கே இருக்குன்னா, ஸோ நீங்கள் ஹேக்கர் ரேங்க் யூஸ் பண்ணிங்கன்னா ஹேக்கர் ரேங்கோட ஸ்ட்ரிங்ஸ் ப்ராப்ளம் வந்து மேக் அனகிராம்ன்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ப்ரோக்ராம் தான் இதுவும். நான் எங்கேயே பார்த்து தான், பட் நானே கூட இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே இல்லை. இந்த ப்ராப்ளம் நான் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் எங்கேயே பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணும்போது தான் இந்த ப்ராப்ளம் வந்து நான் ஷோ ஆச்சு. ஸோ அப்புறம் நான் எடுத்து இப்போ நான் உங்களுக்கு பண்ணி பார்த்தல இந்த கோடை வந்து நான் பண்ணி இப்போ தான் நான் சால்வ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா நானே சால்வ் பண்ணி இதை வந்து நான் கிளியர் பண்ணேன். அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எதாவது பண்ணும்போது நான் ட்ரை பண்ணி ஸோ நான் அதை வந்து சால்வ் பண்ண போகுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்பாங்க, 2 ஸ்ட்ரிங் வந்து அனகிராமிலையும் ப்ரோக்ராம் செக் பண்ணோம். இந்த ப்ரோக்ராமில் அது அனகிராமாக மாற்றுறதுக்கு எத்தனை ஸ்ட்ரிங் வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கப்படும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 2த்தையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை முழு ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை செட்டாக மாற்றிடும். அப்போ தான் நம்ம யூனிக் கேரக்டர் கிடைக்கும். அப்போ 2 ஸ்ட்ரிங்லையுமே இருக்கிற யூனிக் கேரக்டர் கிடைச்சிட்டு அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கோட கவுண்ட் கண்டுபிடிக்கும். 2த்துலையும் கவுண்ட் கண்டுபிடிச்சி அதுக்கான வேல்யூஸை நம்ம காமிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.